இலவசங்களை அள்ளி கொடுத்து மலிவான வாக்கு வங்கியை தக்க வைக்கணும். நீங்கள் இப்போ வந்த பட்ஜெட்டு திமுக போட்ட பட்ஜெட் மாதிரி தான் இருக்குது. அண்ணன் செய்கிற ஒன்றும் அவசியமே இல்லை. மாசத்துக்கு சொல்லுவார், மீனை கொடுக்காதரா பசிக்கு, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்குவார். நீங்கள் கல்வி தனியாரிடம் மேலும் 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 போயிட்டே இருக்கு. கல்வி எட்டா கனியாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை. மது ஆலை விரிவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. பாருங்க, இப்போ நிதித்துறை செயலாளர் சித்திக் சொல்லியிருக்காரு 55,000 கோடி வருங்கிறது. எத்தனை பாலியல் 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறவன் போதையில் பண்ணுறான், 75 வயசு மூதாட்டியை ரேப் பண்ணுறவன் போதையில் பண்ணுறான். இதுக்கு என்னையா திட்டம்? எங்கேயாவது அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கா? அதுக்கு என்ன பட்ஜெட்டில்? அனைத்து கட்சி தலைவர் பூரா அத்தனை பயலுகளும் பாதி திமுக கூட்டணி எடுத்திருக்கான், விஜயோட கூட்டணி இருக்கிற ஆட்கள் ஆதரிச்சிருக்கான். அது வல்ல பட்ஜெட். பைக்கு 250 ரூபா விலை ஜாஸ்தி ஆகுன்னு அரிசி வியாபாரிகள் வர்த்தக சங்கம் சொல்லுது. ஏன் இங்கே விலையில ஒரு குருவை காஞ்சி ஓச்சுன்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். குருவைக்கு என்ன வழி? வேற குறைய 7 லட்சம் ஹெக்டேர் இருந்த கர்நாடகா விவசாய நிலம் 12 லட்சமாக உயர்த்தியிருக்கான். இங்கே தலையில் கை வச்சு அழுகிறான், சாக போகிறான். இதுவரை தஞ்சை விவசாயிகள் 1300 பேர் செத்து போயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அதில் பாதி அரசியல்வாதியோ அதிகாரி திருடிக்கிறான். குறைந்தபட்சம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நிதி கைமாறுகிற பொழுது 10% முதல் 20% வரை லஞ்சம் யாருக்கு போகுதுன்னு அதை தடுத்தால 1 லட்சம் கோடி வருஷம் மிச்சம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்தினுடைய பட்ஜெட் நேற்று தாக்கல் ஆயிடுச்சு. குறிப்பாக மக்கள் மத்தியில் அந்த பட்ஜெட்டுக்கு முன்னே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தாவேகாவினுடைய பல அறிவிப்புகள் வந்துச்சு, தேர்தல் வாக்குறுதி. இதில் ஏதாவது அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ முதற்கட்டமாக சில வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அண்ணன் சீர், ஏற்கனவே தாய்மாமன் சீர் அறிவிச்சிருந்தா இப்போ அண்ணன் சீர், திருமணத்துக்கு பெண்களுக்கு 1 பவுன் தங்க மற்றும் அந்த பட்டுப்புடவை, அந்த அறிவிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு இன்னும் 2500 இந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நேற்றைய பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை? இது திமுக அதிமுக பட்ஜெட்டு இலவசங்களை அள்ளி கொடுத்து மலிவான வாக்கு வங்கியை தக்க வைக்கணும். இதை தாண்டி இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நான் பல பட்ஜெட்டு கூட்டத்தொடரில் அமைச்சரவை கூட்டத்தில் சட்டசபையில் இருந்திருக்கேன். பல பட்ஜெட் கூட்டம். அதில் அந்த பட்ஜெட்டு புத்தகம் முதல்ல 234 எம்எல்ஏக்கு கொடுப்பாங்க. அடுத்து பத்திரிகையாளர்களுக்கு அந்த புத்தகம் கொடுப்பாங்க. நான் பல பட்ஜெட் திமுகவிலே இருந்திருக்கேன், அதிமுகவிலே இருந்திருக்கேன். இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்துக்கு நான் அங்கே போகலை, அசம்பிளிக்கு போகலை. அப்போது திமுக ஆட்சியில் கருணாநிதி படம் இருக்கும், அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா படம் வந்துடும். அட்டையை கிழிச்சிட்டு ஜெயலலிதா அட்டை இருக்கும், அவ்வளோதான். இதில் அண்ணன் செய்கிற ஒன்றும் அவசியமே இல்லை. மாசத்துக்கு சொல்லுவார், மீனை கொடுக்காதரா பசிக்கு, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்குவார். நீங்கள் கல்வி தனியாரிடம் மேலும் 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 போயிட்டே இருக்கு. கல்வி எட்டா கனியாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை. மது ஆலை விரிவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. பாருங்க, இப்போ நிதித்துறை செயலாளர் சித்திக் சொல்லியிருக்காரு 55,000 கோடி வருங்கிறார். இதுதான் பட்ஜெட்டில் மக்கள் எதிர்பார்க்கிற பட்ஜெட். நீங்கள் இப்போ வந்த பட்ஜெட்டு திமுக போட்ட பட்ஜெட் மாதிரி தான் இருக்குது. அண்ணன் சீர் இது கருணாநிதி இலவச டிவி கொடுத்தாருல, இலவச டிவி கேபிள் யாருது? சுமங்கலி கேபிள். அதுக்கு மாதம் 150 ரூபா கட்டணும், வருஷம் 2000 ரூபா கட்டணும். எத்தனை கனெக்ஷன்? 1 கோடி கனெக்ஷன், 2 கோடி கனெக்ஷன் இருக்கும். அப்போது இதை சிந்திப்பதற்கு விஜய்க்கும் அனுபவமும் இல்லை, அதிகாரிகளும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகல. அதிரடி அரசியல்னா என்ன? மதுக்கடை,
பாதி கடை மூடப்படும் சொல்லிட்டு மக்கள் கொண்டாடி இருப்பான், பெண்கள்லாம் கொண்டாடி இருப்பான். குடிச்சிட்டு அந்த உழைப்பாளி நேர சம்பளத்தை வாங்கிட்டு எங்கே போகிறான்? நேர டாஸ்மார்க்கு போகிறான், போதையோட வீட்டுக்கு போகிறான். குழந்தை குட்டியெல்லாம் எத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணி செத்துருக்கு தெரியுமா? எத்தனை பாலியல் 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறவன் போதையில் பண்ணுறான், 75 வயசு மூதாட்டியை ரேப் பண்ணுறவன் போதையில் பண்ணுறான். பத்திரிக்கை எடுத்து பாருங்கள், ஒரு வருஷம் பத்திரிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரத்தமெல்லாம் உறைஞ்சி போயிடும். இதுக்கு என்னையா திட்டம்? அனைத்து கட்சி தலைவர் பூரா அத்தனை பயலுகளும் பாதி திமுக கூட்டணி எதிர்த்திருக்கான், விஜயோட கூட்டணி இருக்கிற ஆட்கள் ஆதரிச்சிருக்கான். அதுவல்ல பட்ஜெட். பட்ஜெட் என்பது மருத்துவமனை, என்னைக்கு எங்கேயாவது அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கா? அதுக்கு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் போன திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் கட்சி வேலைகளுக்கு செலவு செய்யக்கூடியவ யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் விஜயபாஸ்கர் தான் செலவுக்கே காசு வாங்குவோம். ஆர்கே நகர் தேர்தல் நடக்கிற போது சிபிஐ இன்கம் டேக்ஸ் 90 கோடி ரூபா பிடிச்சான், 900 கோடி ரூபா உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கான். எதில் அதை திருடுனது? உயிர்காக்கும் மருந்தில் திருடுனது. அதுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் இருக்கா? அது இல்லை. எல்லா பயலோட அந்த ஊடக பூரா ஆஹா ஓஹான்னு பாராட்டுறான். ஏன்? அரசு விளம்பரம் வரும், அரசு விளம்பரம் பல ஆயிரம் கோடி வரும், இந்த பயல்களுக்கு பல ஆயிரம் கோடி வரும். இதுக்கு தான் அவன் ஜால்ரா போடுறான். அப்போது பட்ஜெட் என்பது 1 பவுனு அண்ணன் சீரு, இதா பட்ஜெட். அரிசி விலை பைக்கு 250 ரூபா விலை ஜாஸ்தி ஆகுன்னு அரிசி வியாபாரிகள் வர்த்தக சங்கம் சொல்லுது. ஏன்? இங்கே விலையில் குருவை காஞ்சி போச்சுன்னு தலையில் கை வச்சுன்னு உட்காந்துருக்கான் பாருங்க. குருவை காஞ்சி போச்சு, சாகிறத தவிர வழி இல்லைன்னு உட்காந்துருக்கான் பாரு. இங்கே பாரு செய்தி, இது செய்தி, இது பட்ஜெட். இதுக்கு என்னையா இருக்குது செய்தி? தலை குருவைக்கு என்ன வழி? வேற குறைய 7 லட்சம் ஹெக்டேர் இருந்த கர்நாடகா விவசாய நிலம் 12 லட்சமாக உயர்த்தியிருக்கான். இங்கே தலையில் கை வச்சு அழுகிறான், சாக போகிறான். இதுவரை தஞ்சை விவசாயிகள் 1300 பேர் செத்து போயிருக்கான். அப்போ இதுக்கு என்னையா பட்ஜெட்டில்? இதை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஒரு நாதியே இல்லை. ஏன்னா திமுக என்ன செய்தோ, அயோக்கியத்தனம் பண்ணதோ ஏமாத்துதோ அதையும் அதிமுக காரன் செஞ்சான். அதிமுக திமுக 2 பேரையும் ஒழிக்கிறதுக்கு தான் 1.5 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டான். இப்போ அதையே திருடி போட்டிங்கன்னா மேகதாது அணைக்கு என்ன தீர்வு? குருவைக்கு என்ன தீர்வு? நிரந்தர தீர்வு என்ன? 5 வருஷம் உங்களுக்கு யாரும் அசைக்க முடியாது. அதுக்கு என்ன தீர்வு? உழைக்கிறவன் அப்படியே குடிச்சிட்டு எங்கே போய் காசு கொடுக்குறான்? சாராய கடைக்கு போகிறான். அதுக்கு என்ன தீர்வு? பாதி கடையை மூடுறீங்களா? பாதி குடும்பத்தில் விளக்கேறி. இதுக்கெல்லாம் தீர்வு இல்லாமல் இது பத்திரிகை ஆகா அனைத்து கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள். ஏதோ கட்சி வச்சுருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்கான். அனைத்து கட்சி தலைவர்கள் கம்பெனி வச்சுருக்கான். அப்போது இந்த நபர்களால் இந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிகாரத்தை மக்கள் கொடுத்துருக்கான். இந்த அதிகாரத்தை கொடுத்த மக்களுக்கு என்ன அதிரடியாக கொடுக்க போகிறீங்க? 1 பவுனா? இதான் செய்ய நிதி பற்றாக்குறை சீர் செய்து 2 ஆண்டு கால டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்லயும் தங்கம் தென்னரசருடைய விமர்சனம் வைக்கப்படுவதுன்னா 3 மாசத்துல 22,000 கோடி இவங்க கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்காதீங்க? அவங்க நிதிநிலை சீர் செய்ய எங்களுக்கு 2 வருஷம் வேணுங்கிறாங்க. திமுக தரப்புல 3 மாசத்துல 22,000 கோடி கடன் வாங்கிட்டாங்கன்றாங்க. இதுல லாஜிக் இருக்குதா? அது 2க்குமே லாஜிக் இருக்கு. என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அதில் பாதி அரசியல்வாதியோ அதிகாரியும் திருடிக்கிறான். நீங்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிதி கைமாறுகிற பொழுது 10% முதல் 20% வரை லஞ்சம் யாருக்கு போகுதுன்னு அதை தடுத்தால 1 லட்சம் கோடி வருஷம் மிச்சமாயிடும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 700 கோடி ரூபா குப்பை எழுதுகிற கான்ட்ராக்டை 7,000 கோடி போட்டு எடுக்கிறான். தண்டம் யார்? வேலுமணி. அப்படியே நடமாடும் குற்றவாளி நடந்து வர்றான். கேரளாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? எனக்கு பேசும்போது ப்ரெஷர் ஏறுது. 700 கோடி ரூபாய்ங்க குப்பை எழுறது எல்லாம்
சுத்திகரிப்பு பணியாளர் குப்பை அள்ளுறான். குப்பை அள்ளுற நிறுவனம் எங்கே இருக்குது? ஜெர்மனில் இருக்குது. இந்த அயோக்கிய பைய அப்படியே போடுங்க, வழக்க போடுங்க, தூக்கில் போடுங்கடா. 7,000 கோடியா இந்த சதக் ஜலால்னு உபீஸ் நிறுவனம் எங்கே இருக்குது? ஜெர்மன். குப்பை அள்ளுறவன் பூரா எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். அவனை சம்பளம் கொடுக்காம அவனை புழிஞ்சு அவன் ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் ஜெர்மன் கம்பெனிக்கு கொடுக்குறான். 7,000 கோடி. அவனுக்கு கோபம் வந்திருக்க வேண்டாமா? நான் வன்முறையை தூண்டுவதல்ல, வன்முறையும் அல்ல. அப்போ எவ்வளவு 1000 கோடி மக்கள் வரிப்பணம் சுரண்டப்படுது பார்த்தீங்களா? இதை தடுத்து நிறுத்தினால கடனை வாங்க வேண்டியதில்லை. இப்போ 2 மாதத்தில் 20,000 கோடி ரூபா கடன், 20,000 கோடி ரூபாய் திருடிட்டு இருக்கான். இந்த மீதி பணம் அரசு அதிகாரிகள் சம்பளமாக போகுது. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் திருடுகிற பணம் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி பட்ஜெட்னா 60,000 கோடி திருடு போகிறது. நீங்கள் சர்வதேச வங்கியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் பழைய நிதியமைச்சர் யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் லீக்கேஜ். என்ன லீக்கேஜ்? இந்த அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்லேயே லீக்கேஜ் இருக்கு, எல்லாம் கசியுதுன்னார். உடனே அவர் தூக்கி எங்கே அடிச்சானுங்க? கடைசி பெஞ்சுக்கு அடிச்சானுங்க. டாஸ்மார்க் லீக்கேஜஸ் சொன்னார். ஆமாம், டாஸ்மார்க் லீக்கேஜ் மட்டும்தான் சொன்னார். பிடபிள்யூ லீக்கேஜே சொல்ல, ஹைவேஸ் லீக்கேஜே சொல்ல, இபியில் லீக்கேஜ் சொல்லலை. பள்ளிக்கு அதாவது எடப்பாடி, நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். எடப்பாடி செங்கோட்டையனுக்கு பள்ளி கல்வித்துறை கொடுத்து சொன்னாராம், இதில் 60,000 கோடி ரூபா பட்ஜெட், 20,000 கோடி ரூபா நீ யாருக்கு வேணால் ஆர்டர் போடலாம். எது? ஸ்மார்ட்டு கிளாஸு, லேப்டாப்பு, சைக்கிளு, ட்ரெஸ்ஸு, புத்தகம். எவ்வளவு? 20,000 கோடி. 20,000 கோடியில் 25% கமிஷன் எவ்வளோ ஆச்சு? 5,000 கோடி. 5,000 கோடி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லட்டுமா? 5,000 கோடி நான் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு. 5,000 கோடி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ஒருவர் இப்போ கோட்டூரில் கவுன்சிலர் கதிர் முருகன். அவர் இப்போ அந்த கோட்டூர் போகிற கவுன்சிலர் கொரோனா காலத்தில் அத்தனை பேருக்கு மாதக்கணக்காக சோறு போட்டார். எவ்வளோ கோடி இருக்கும்? அவர் இப்போ எடப்பாடிகிட்ட போன தேர்தல் சீட்டு கேட்டார். பட்ஜெட்டுக்காக நான் எங்கே சொல்கிறேன் பாருங்க, நல்லா கேட்டுங்க. அவர் சொன்னார், டி நகர் எனக்கு சீட்டு கொடுங்க, வேளச்சேரி டி நகர் 2 நான் செலவு பண்ணிக்கிறேன். எவ்வளவு? 50 100 கோடி. இந்த 100 கோடி ஏது இதில் திருடுனது? அவருக்கு சிந்து ரவிச்சந்திரன் செங்கோட்டையன் கூடயே இருப்பார். அவர் இப்போ 500 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கார். காரணம், உதயச்சந்திரன் செக்ரட்டரி. உதயச்சந்திரன் நீட் நேரத்தில் கைது போட மாட்டேங்கிறார், திருட அனுமதிக்க மாட்டேங்கிறார். அவரை தூக்கு. பிரதீப் யாதவ் அவர் அங்கே போடு, நீட்டினது போல கையெழுத்து வாங்குவான். கமிஷன் கொடுத்தா அது எங்கே போயிடும்? யூபி போயிடும். இப்படி இதை எவனாவது இந்த ஊடக விபச்சாரிகள் இதெல்லாம் எவ்வளோ செய்தியாக்குறான்? நான் சாதாரணமாக சொல்கிறேன். அப்போது நான் சொல்லுது, எஜுகேஷனில் எவ்வளோ திருடுறான்? 5,000 கோடி திருடியிருக்கான். 5,000 கோடி இப்போ பறிமுதல் பண்ண முடியும். கதிர் முருகன்கிட்ட, சண்முகவேலுக்கிட்ட, சிந்து ரவிச்சந்திரன்கிட்ட 5,000 கோடி சொத்து இருக்கு. உதவியாளர் ஆபீஸ் பாயா இருந்தவன் எனக்கு 2 சீட்டு கூட எம்எல்ஏ மந்திரி ஆனுங்கிறான். அப்போது நான் இப்படி சொன்னால் ராத்திரி வரைக்கும் சொல்லிகிட்டே போகலாம். போன ஆட்சி திமுகவில் 18 கோடிக்கு விழுப்புரத்து 11 பாலம் கட்டினானு தெரியுமா? அடிச்சு பட்டையிலேயே கட்டியிருக்கானுங்க. இப்படி நெடுஞ்சாலை துறையில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 50,000 கோடி திருடியிருக்கான். ஏழை சொல்ல அம்பலம் ஏறாது. 50,000 கோடியை திருடியிருக்கான். யார்? ஏவா வேலு. போலீஸ் பிடிக்க போனால் சிங்கப்பூரில் போய் உல்லாசமாக இருந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து அதாவது இந்த கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வராது. அப்போது மானங்கெட்ட அரசு விஜய் அரசு. இவனுங்கெல்லாம் பிடிக்க முடியலையா? இவங்களிருந்து பறிமுதல் பண்ண முடியலையா? காரணம் இதெல்லாம் தமிழ்நாட்டு தலைவிதி. இது அவ்வளவும் நடிப்பு, உண்மை 1% இல்லை. சரிங்க. இன்னொரு பக்கம் மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் நேற்று மதிமுகலேருந்து விலகி திமுகவில் இணைகிறாங்க. இன்னொரு பக்கம் டெல்லியில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் ராகுல் காந்தியோட வைகோ வந்து பொன்னாடை போடுறதும் இந்த சைடில் வைகோ பையன் ராகுல் வாழ்க, ராகுல் வாழ். ஏன்டா இது ஒரு பொழப்பா? எதை காட்டுதுங்கய்யா? இல்லை, அப்போது அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. வைகோருடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் அஸ்தமனம் ஆகி போச்சு. 2 எம்எல்ஏவும் திமுகவில் வந்து செட்டில் ஆகிட்டான். இப்போ வைகோ இந்த புத்தகம்
பார்லிமெண்ட் டைகருங்கிற அந்த அடையாளமே ஈழப்பிரச்சனையில் காங்கிரஸை எதிர்த்து வைகோ பேசிய பேச்சை மகன்கிட்டே கொடுத்து புத்தகத்தை வெளியிடுறார். இந்த புத்தகம் பூராமே காங்கிரஸ் எதிர்த்தா இருக்குது. அதை யாரை வச்சு வெளியிடுறாரு? ராகுல் காந்தியை. மகன் ராகுல் காந்தி வாழ்க, அவர் காங்கிரஸ் தொண்டனாக ஆயிட்டார். இதெல்லாம் எதுக்குன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கான முயற்சியை தவிர வேற ஒன்றும் இல்லை. வைகோடு ஒருவர் இருந்தார், வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணசாமி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறார். இதனால் என்ன நடக்க போகுது? அட்டர்பேடு கட்சிகள் பூரா போய் கலந்துக்கிற என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அதே போல தான் வைகோவை பொறுத்த வரைக்கும் 2 எம்எல்ஏக்களை கூட தக்க வைக்கவே முடியல. அவங்க கூட திமுக செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவர் நான் அரசியலில் இருக்க இந்த கூட்டத்துக்கு விஜய் அழைத்திருந்தார், விஜய் போகலை. ஆமாம், விஜய் போனால் பிஜேபி அமித்ஷா கோவப்படுவார், இதுக்காக போகலை. அப்போது வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், வீரமணி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் என்பதை மக்கள் நினைவுபடுத்தி கொள்வதற்கான ஒரு ஏற்பாடை தவிர இதனால் எந்த பலனும் யாருக்கும் இல்லை. சரி, இன்னொரு பக்கம் நேற்று பட்ஜெட் அப்போது நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து ஒரு பட்ஜெட் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த சிலுவையை வச்சு இப்படி தொட்டி பார்த்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது உடனடியாக சமூக வலைத்தளங்களில் சில விமர்சனங்களுக்காக ஆளாகுது. என்னென்னா இது மாதிரி இது சிலுவையை கொண்டு வரது வந்து அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறாரு. இன்னும் சில பேர் தான் அப்போ ராமர் படத்தை கொண்டு வந்து வச்சுருந்து இதே போல ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி சனாதனம் நம்ம சொல்லியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. முதல்ல ஒரு பொதுவாக நம்மளுடைய தமிழக அரசியலில் எப்படி இருந்தால் மதம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்களில் சமாதியில் வச்சுட்டு வருது, கலைஞர் சமாதியில் வச்சுட்டு வருவாங்க, ஜெயலலிதா சமாதியில் வச்சுட்டு வருவாங்க தவிர ஒரு மதம் சார்ந்த நடவடிக்கைகள் இருக்காது பட்ஜெட்டை அந்த சட்டமன்றத்தில். இந்த முறை அது மாறுபட்டு இருக்கதா நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த விமர்சனங்கள் சரியா? இல்லை, அதாவது மரிய வில்சன் ஒரு கிறித்துவர். அவருக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு அவருக்கு இறை நம்பிக்கையுடைய ஒரு கிறித்துவன். அந்த கிறித்துவனை சிலுவையை வணங்கிவிட்டு இந்த பட்ஜெட்டு மக்களுக்கு பயன்படணும் என்பது அவருடைய குறைந்தபட்ச அறிவு. ராமரை இந்துக்கள் எவனும் வழிபடுறதே இல்லை, ராமருக்கு இந்துக்கும் சம்பந்தமே இல்லை. ராமரை வைத்து பாஜக ஒரு சூழாயுத அரசியலை பண்ணுறானே தவிர இங்கே ராமர் ஒரு பொருட்டே இல்லை. ஒரு முகமதியர் வர்றாரு, அல்லாஹ் அல்லாஹ் என்பது அத்தனை மக்களுக்குமான பிரார்த்தனை. முஸ்லீம் மட்டும் நல்லா இருக்கணும் அல்லாஹ், அப்படி எந்த முகமதியனும் கடவுளை நினைக்கிறது இல்லை. எந்த கிறித்தவனும் இயேசுவே பரமபிதாவே இந்த பூலோகம்னா யாரு? 800 கோடி பேருக்கு தான். அப்போ சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை அது முகமதியராகட்டும், கிறித்துவராகட்டும், சீக்கியராகட்டும், அவர்களுடைய மத வழிபாடு என்பது அவர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் கத்தி வச்சுக்கலாம், பஞ்சாபி தலப்பா கட்டிக்கலாம். பிரான்ஸ் இராணுவத்திலேயே அது அனுமதி கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவனுடைய உரிமை அவன் எங்கே வேணாலும் பேச முடியும். எஸ்சி எஸ்டி சட்டம் என்பது அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை உணர்வுகளை ஏன் அனுமதிக்குதுன்னா அவன் அடுத்த கட்ட மேலே வரணும். ரிசர்வேஷன் அதை கண்டுபிடிச்சா தானே. அதனால் மரிய வில்சன் அவர் ஒரு மத நம்பிக்கையோடு இந்த பட்ஜெட்டு மக்களுக்கு போய் சேரணும், நன்மை நடக்கணும், இதுக்குள்ள எந்த உள்நோக்கம் இல்லை. ஓகே, இதில் அப்போ ராமர் வந்து அது உள்நோக்கம் இருக்குது, வேணே கொண்டு வர. ராமர் அவனே கும்பிட மாட்டான். ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பாஜகக்காரன் ஒரு பாப்பா பைய ராமர் அவனே கும்பிடுறது இல்லை. எது கொண்டு வருவான்? கலவரம் பண்ணுறது கொண்டு வருவான். ராமரை கொண்டு வச்சா இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய மதம், இங்கே சைவம், வைணவம், ஆசிவம் இதெல்லாம் பார்ப்பனர்களுக்கு எதிரான மதம் தான். அப்போ பாப்பான சமஸ்கிருத மொழியை படிக்கிறது இல்லை, அவனே அந்த மொழியை மறந்துட்டான், நம்மளை படிக்க சொல்கிறான். நீங்கள் இப்போ சென்னை மாநில கல்லூரியில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு 80 ரூபா சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு. சமஸ்கிருத பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம். நீதி கட்சி வந்து தான் அதை உடைச்சான். அப்போது இந்த நாடு தமிழர் நாடு, பாப்பானுக்கு நாடே இல்லை.
சமஸ்கிருதம் இந்த நாட்டின் மொழியே இல்லை, இது அந்நிய மொழி. இந்த அப்போ இன்னும் போராடிட்டே இருக்கான். எதை நோக்கி? தமிழர்களுக்கு உரிமைக்காக 8 கோடி பேர் இருக்கான். இது தமிழ்நாடு பேர். இதில் இன்னும் போராடிட்டே இருக்க. இன்னும் அவனுக்கு உரிமையே கிடைக்கல. உரிமை யார்கிட்ட இருக்கு? பார்ப்பனர் இருக்கு. அதனால் இதில் அந்த மரிய வில்சனை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் தமிழர்களாக இருந்து அவனை ஒடுக்கப்பட்டவனாக ஆக்கிய பிறகு அவன் கிறிஸ்துவ மதத்துக்கு போகிறான். அதனால் இந்த விமர்சனம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு அத்தனை உரிமைகளும் உண்டு. மரிய வில்சன் சிலுவையை தொட்டு வணங்கியது 100க்கு 100 சரி. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க. கருத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20